இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து அஸ்வத்தாமன் அப்படின்னு. இந்த பேரை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மகாபாரதத்தில் வந்து துரோணாச்சாரியருடைய மகன் தான் நினைக்கிறேன் அஸ்வத்தாமன்னு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தாங்க. சரி, இந்த அஸ்வத்தாமன் அப்படின்னு பெயர் காரணம் தான், இங்கே குறிப்பிட்றதெல்லாம் பெயர் காரணம் தான். எல்லோரும் அஸ்வத்தாமன் அப்படின்னு சொன்னால் சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த பெயருக்கான கரெக்டான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்றத தான் நான் சொல்கிறது. இப்போ அஸ்வத்தாமன் அப்படின்றத மூணாக பிரிச்சுக்கோங்க. அஸ் அப்படின்றது 1, வத்து அப்படின்றது 2, தாமன் அப்படின்றது 3. இப்போ இந்த அஸ்வத்தாமன் அப்படின்றது மூணாக பிரிச்சுக்கோங்க அப்படின்றேன். இப்போ நாம் வந்து சாப்பிட்ற உணவு வகையிலே அதாவது மிக உயர்ந்த உணவு அப்படின்னு சொன்னால் அதாவது என்ன நினைப்போம், வேறு சாம்பார் சோறா இல்லை பிரியாணியா இல்லை இப்படி வேறு ஏதாவது கறி குழம்பா அப்படி இப்படின்னு ஒரு அப்படி தான் நினைப்போம். அதாவது பிரியாணின்னு கூட சொல்லிவிடுவாங்க, இதுதான் வந்து ரொம்ப உயர்ந்த உணவுன்னு. ஆனால் நாம் உடலில் உட்கொள்கிற அந்த உயர்ந்த உணவு எதுனா தண்ணி. நீங்கள் எவ்வளோ தான் பிரியாணியை போட்டு உங்களுக்கு சாப்பிட சொன்னாலும் கொஞ்ச நேரம் விற்கணுன்னு படக்குன்னு எடுத்து குடிக்க வேண்டியது தண்ணி தான். இந்த தண்ணி தான் நம்ம உடம்பில் 70% இருக்குது. தண்ணி இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. நீரின் கடவுள் தான் நம்மளுடைய ஈஸ்வரன். அதனால் நீரின்றி எதுவுமே கிடையாது அப்படின்றது தான். அதனால தான் தண்ணியை தான் நம்மளுடைய உயர்ந்த உணவு வகையில் கூட சேர்ப்பாங்க. அதனால தான் இப்போ இந்த பெயர் வந்து நீரை தான் குறிக்குது. எப்படின்னா நீர் தான் இதனுடைய மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியதுன்னு. இப்போ பாருங்கள், அஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அசண்டுன்னா கிளைம், ஹப்பு, உயர, அதாவது உயர போகிறது. அசண்டுன்னா மேலே, டிசண்டுன்னா கீழே. அசண்டுன்ற அந்த முதல்ல வார்த்தை தான் அஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னது அப்படின்றது வத்து அப்படின்றது. வத்துன்றது தண்ணி. எப்படி தண்ணி அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் WATER வாட்டர் அப்படின்றதுல ERஐ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வத்துன்னு வரும். நம்ம கூட சொல்லியிருப்போம் ஏரியில் தண்ணி வற்றி போச்சு அப்படின்னு இருப்போம். இந்த வத்து அப்படின்றது அதாவது தண்ணியை குறிக்கிறது. அதனால தான் வத்து அப்படின்றது தண்ணி தான் மிக உயர்ந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அந்த 2 வார்த்தை குறிக்குது. சரி, தாமன் அப்படின்றது என்னது? தாமன் அப்படின்றது ப்ரொடெக்டு, அதாவது மிகப்பெரிய ப்ரொடெக்டு. இப்போ தாமன் அப்படின்றது தான் தமன்னா அப்படின்றது. தாமன் அப்படின்றது ஆங்கிலத்தில் வந்து டோமர் அப்படின்றது, டோமி அப்படின்றது. அது வந்து ப்ரொடெக்ட் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அதாவது பிரிட்டிஷ் மிலிட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய வார்த்தை. எல்லாருக்கும் அந்த சுப்பீரியர் ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா அவங்க தான் நம்மளை இந்த காற்று நிற்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க, அவங்க தான் ப்ரொடெக்டு. நம்ம நிம்மதியாக இங்கே தூங்குறோன்னா பார்டரில் அங்கே மிலிட்ரி போராடிக்கிட்டு இருக்கு, அவங்க தான் நம்மளை கண் விழித்து காத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த தீவிரவாதியும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு. அதனால் அந்த தாமன் அப்படின்றது வந்து ப்ரொடெக்டர் அப்படின்னு. அப்போ நீர் தான் நம்மளுடைய மெயின் ப்ரொடெக்டர். அதுதான் உயர்ந்த இடத்துல இருக்குதுன்றது தான் அஸ்வத்தாமன் சொல்கிறது. ஏன்னா நீங்கள் சாப்பாடு இல்லாமல் 4 நாளுக்கு உயிரோடு இருக்கலாம், ஆனால் நீர் இல்லாமல் இப்போ இருக்கவே முடியாது. நம்ம இலங்கையில் கூட போராட்டத்தில் ஒரு திலீபன்ன்ற ஒரு நபர் வந்து ஒரு 11 நாள் தண்ணி கூட குடிக்காமல் இருந்து உயிர் விட்டாருன்னாங்க. தண்ணி குடிச்சிருந்தா இன்னொரு 10 நாளைக்கு கூட உயிர் வாழ்ந்துருக்கலாம். தண்ணின்றது தான் நம்மளுடைய உணவு வகையில் மிகப்பெரிய உணவு, மிகப்பெரிய பாதுகாவலன் தண்ணி தான். அதனால தான் அஸ்வத்தாமன் அப்படின்றது நீரினுடைய பெருமையை குறிக்கும்.